Hello dear friends, welcome back. இன்னைக்கு eggless butterscotch cake எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எக் யூஸ் பண்ணி பண்ற கேக்கை விட eggless கேக்குக்கு ingredients அதிகமா இருக்குறதனால தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ரேட் போடுறோம் eggless கேக்குக்கு. நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்காக சொல்லிருக்கேன். இப்போ ஒரு க்ளீனான பவுல்ல ஒரு ஜல்லடை வச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1 கப் சலிச்சிருக்கேன். அடுத்ததா வந்து ஒரு 1 1/2 கப் மறுபடியும் ஆட் பண்ணி மொத்தமா 2 கப் மைதா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்க 3 முறையும் சலிச்சு எடுத்துக்கலாம். இல்லனா ஒரு முறை சலிச்சிட்டு இத போல நல்லா mix பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 1/2 கப் பால் சேர்த்திருக்கேன். பால் வந்து ரொம்ப சூடா இல்லாம ரொம்பவும் ஆறி இல்லாம கை வச்சா லைட்டா வெதுவெதுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி பாலோட சூடு இருக்கணும். அதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி mix பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து பட்டர் மில்க்குக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். அதுலயே சலாடை வச்சிட்டு இப்போ வந்து 1.25 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ண போறேன். எக்லெஸ் கேக்குக்கு எப்பயுமே வந்து கிரானுலேட்டட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. மிக்ஸில வந்து பவுடர் பண்ணி அதுக்கு அப்புறமா சேருங்க. 1 கப், 1/2 கப், 1/4 கப் மூணுத்துலயும் வந்து ஈவனா பவுடர் சுகர் எடுத்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி கட்டியா இருக்கும் பவுடர் சுகர் எப்பயுமே. அதனால நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு 1 கப் பவுடர் சுகர் வேணும்னா 3/4 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸில பவுடர் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா 1 கப் பவுடர் சுகர் கிடைச்சிரும். அதே போலவே 1.25 கப்புக்கு வந்து பவுடர் சுகர் எடுத்துட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணியிருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பட்டர் மில்க்குக்கு பதிலாக தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தயிரை விட உங்களுக்கு பட்டர் மில்க் நம்மளே ரெடி பண்ணி பண்ணோன்னா கேக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது. அது உங்களோட விருப்பம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர், ஆயில், பட்டர் மில்க் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். சுகர் வந்து அடியில் தங்கி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் அடியில் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சலிச்சு வச்சுருந்தோம்ல மைதாலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே தடியாக சேர்த்துட வேண்டாம். எல்லா பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பேட்டர் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா அந்த டயத்தில் ஒரு 1/4 கப் பால் எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் பேட்டரை வெளில வைக்காதீங்க. உடனே டின்னில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங்க்கு வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த இந்த கேக் பேட்டர் வந்து 1.5 கிலோ பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கான குவான்டிட்டி இது. இதை வந்து 3 7-inch டின்ல பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக் யூஸ் பண்ணி பண்ணுற கேக்குனா ஒரே டின்ல நம்ம 8-inch பேனில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இது எக்லெஸ்ஸுங்கிறதுனால நமக்கு ஒரே டின்ல பேக் பண்ணுறதை விட 3ஆக நீங்கள் டிவைட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக பேக் ஆகி வரும். இப்போ இந்த டைமிங்கில் வந்து பவர் கட் ஆகிடுச்சு. பவர் கட் ஆகி உடனே வந்ததுனால நான் ஓடிஜியில் வச்சுட்டேன். அந்த டைமிங்கில் உங்களுக்கு பவர் கட் ஆயிடுச்சுன்னா பயப்பட வேண்டாம். டக்குன்னு வந்து 2 ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கடாயோ இல்லை குக்கரோ எதில் நீங்கள் பேக் பண்ணுவீங்களோ அதில் வச்சுட்டு நல்லா ஹையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா சூடு பண்ணிவிடுங்க. சூடு பண்ணதுக்கு அப்புறமா இந்த டின்னை அதில் வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 35 நிமிஷம் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ராடுமே ஆனில் இருக்கட்டும். இப்போ வந்து ஒரே டயத்தில் எப்படி 2 ராக்லேயும் நீங்கள் வந்து பேக் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ 3மே சேம் குவான்டிட்டி சேம் டின் சைஸுங்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஒரே டயத்தில் பேக் ஆகி வந்துருச்சு. கீழே வந்து குக்கி ட்ரே இருக்குல்ல அதை வச்சுட்டு டாப்பில் வந்து கூலிங் ரேக் இருக்குல்ல அதை வச்சு அதில் வந்து 2 டின்னும் கீழே வந்து 1 டின்னும் வச்சுருக்கேன். நீங்கள் டாப் ரேக்கில் வைக்கிற கேக் வந்து டாப் வந்து நல்ல ப்ரௌனிஷாக வரும். பாட்டமில் வந்து கொஞ்சம் நார்மல் கலராக தான் இருக்கும். கீழே வைக்கிற கேக்கில் எப்படின்னா கீழே வந்து நல்ல ப்ரௌனிஷ் வரும். டாப்பில் வந்து நம்ம குக்கர்லேயோ இல்லை அடுப்பில் வச்சு பேக் பண்ணோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டாப் லேயர் வந்து பேக் ஆகாத மாதிரி தான் தெரியும். இப்போ 3மே எனக்கு பேக் ஆகி வந்துடுச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். வெவ்வேறு குவான்டிட்டி இருக்கிற கேக்கை வந்து எப்படி ஒரே டைமில் 2 ரேக்கு யூஸ் பண்ணி பேக் பண்ணலாங்கிறத அடுத்து வர வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ 3மே வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக பேக் ஆகி வந்துருச்சு. இந்த கேக் வந்து நான் முத நாள் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தேன். எக்லெஸ் கேக்கு எப்பயுமே முத நாள் பேக் பண்ணிக்கோங்க. கிளிங் ரேப் போட்டு நான் ஓடிஜி மேலேயே தான் வச்சுருந்தேன். நீங்கள் ஓடிஜிக்குள்ளே கூட வைக்கலாம். ஆனால் கிளிங் ரேப் போட்டு வச்சுருங்க.
இப்போ நீங்கள் கிளிங் ராப் போட்டு கவர் பண்ண போகிறீங்கன்னா கேக் கம்ப்ளீட்டாக சூடெல்லாம் ஆறி இருக்கணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் கிளிங் ராப் போடுங்க. கிளிங் ராப் போட்டு கவர் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டே வந்து டீமோல் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பில் வச்ச கேக் ரெண்டுமே வந்து டாப் லேயர் வந்து நல்லா ப்ரௌனிஷாகவும் கீழே வந்து ஒயிட்டாகவே இருக்குது. அதே கீழ் ரேக்கில் வச்சுருந்த கேக் வந்து டாப் வந்து நம்ம குக்கரில் பேக் பண்ண மாதிரி பிசு பிசுனும், கீழ் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலர்லேயே வந்திருக்கும். இதுதான் வந்து ரெண்டு ரேக்லேயே நம்ம பேக் பண்ணும்போது வர மிஸ்டேக்னால் இதுதான். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மிஸ்டேக் இல்லை. நம்ம டாப் லேயர் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வராது. இப்போ பர்ஃபெக்டான 1.5 கிலோ கேக்குக்கான குவான்டிட்டி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 கேக்கையும் நம்ம எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்துடலாம். 1 கிலோ 90 கிராம் கிட்ட வந்துடுது. நம்ம பேலன்ஸ் வந்து ஒரு 400லேருந்து 410 கிராம் வந்து நமக்கு பேலன்ஸ் நம்ம ஐசிங் பண்ணுறோம்ல அதிலே ஃபுல்லாக கவர் ஆகிடும். நம்ம க்ரீமு, ஃபில்லிங்கு, ப்ரலைன், க்ரஷ்ஷு, அப்புறம் வந்து சுகர் சிரப்பு இதெல்லாம் அந்த பேலன்ஸ் குவான்டிட்டி வந்துடும். இப்போ உங்களுக்கு 1.5 kgல எக்லெஸ் பட்டர்ஸ்காட்ச் கேக் ஆர்டர் வந்துச்சுன்னா இந்த ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் எனக்கு நெக்ஸ்ட் டே தான் வந்து கஸ்டமர் வந்து 1 kg தான் கேட்டிருந்தாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்டோட கிளைண்ட் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுனால டாப் லேயர் கட் பண்ணும்போது எக்ஸஸாக கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 3 லேயர்லேயும் டாப்பில் எக்ஸஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வெயிட் பார்த்தேன். வெயிட் பார்க்கும்போது 800 கிராம் கிட்டக்க வந்துருந்துச்சு. ஸோ அவ்வளோ நம்ம பண்ணி அதுக்கப்புறம் ஃபில்லிங்லாம் கொடுத்தோன்னா இன்னும் அதிகமாகிடும். 1 kg பர்ஃபெக்டாக வரணும்னா ஒரு 600 கிராம் வந்தாலே போதும். ஸோ 675 கிராம் கிட்ட தான் வந்துருந்துச்சு. இதிலே வந்து நான் ஆஸ் யூஷுவல் நம்ம ஐசிங் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டேன். இப்போது 7 inch பேனில் நம்ம பேக் பண்ணி எடுத்ததுனால 9லேருந்து 10 inch வரைக்கும் நீங்கள் கேக் போர்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கேக் போர்டில் வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 கிலோ கேக்குக்கு நீங்கள் 1.25 கப்பு வந்து க்ரீம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறையா வந்து டிசைன் வருது அப்படின்னா அந்த டிசைனுக்கு ஏற்றது போல் நீங்கள் க்ரீமை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே ஸ்டிஃப் பீக்கில் எப்படி பீட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ லேயருக்கு ஃபில்லிங்க்கு வந்து நான் பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிவிட்டு ப்ரலைனும் கொஞ்சம் ஃபில்லிங்காக கொடுத்துக்கலாம். ப்ரலைன் எப்படி பண்ணுன்ற வீடியோவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்கு யூஸ் பண்ணி பண்ணுற கேக்குக்கோ எக்லெஸ் கேக்குக்கோ உள்ள மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா எக்கு யூஸ் பண்ணி பண்ணுற கேக்கு வந்து நமக்கு க்ரீமும் அந்த சுகர் சிரப்பு ஃபில்லிங் எல்லாம் வந்து நல்லா மெர்ஜாகி வரும். நம்ம கேக்கை கட் பண்ணி எடுக்கும்போது எதுவும் வந்து கொட்டாமல் வரும். இதே நீங்கள் எக்லெஸ் கேக்கு அப்படின்னா உங்களுக்கு க்ரீமும் கேக்கும் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மெர்ஜாகி வராது. கேக்கை கட் பண்ணி எடுக்கும்போது கேக்கும் க்ரீமும் ஒட்டாத மாதிரியே தான் வரும். க்ரீம் வந்து உதிரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஃபர்ஸ்ட்டே வந்து தெளிவாக சொல்லிவிடுங்க. இப்போது கேக்குக்கு வந்து ஃபில்லிங்லாம் கொடுத்து முடிச்சுட்டு க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். க்ரம் கோட் கொடுக்கும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ரீமை கொடுங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து க்ரம்ஸ் வெளியில் வரும். அப்போ வந்து நெக்ஸ்ட் லேயர் க்ரீம் கொடுக்கும்போது அதுலேயும் வந்து கேக்கோட அந்த ஷேப்லாம் தெரியும். அதனால் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 7 inch டின்னில் பேக் பண்ணதுனால இந்தளவு 1 kg கேக்குக்கு நல்ல ஹைட் இருக்குது. நீங்கள் 8 inch பேன் இப்போது 3 பீஸ் வந்து நீங்கள் 8 inch பேனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 3 8 inch டின் எடுத்து அதில் வந்து ஈவனாக பேட்டரை ஷேர் பண்ணி ஊற்றிக்குங்க. அதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்லெஸ் கேக்குங்கும் போது ஹைட் அந்த அளவுக்கு வராது. அதனால் 7 inch பேனில் நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ க்ரம் கோட் கொடுத்து முடிச்சுட்டு போர்டை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்லெஸ் கேக்குங்கிறதுனால ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். அப்புறம் வந்து கேக் லேயர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதே எக்கு யூஸ் பண்ணி பண்ணுற கேக் வந்து நம்ம ஓவர் நைட் கூட செட் பண்ண வைக்கலாம். எக்லெஸ் கேக்குங்கிறதுனால நான் 1/2 hour மட்டும் செட் பண்ணி வச்சுட்டு அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்து அதுக்கு வந்து ஷார்ப் எட்ஜ் கொடுத்துருக்கேன். இப்போ ஷார்ப் எட்ஜ் கொடுக்கணுன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக வந்து க்ரீமை பீட் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். டாப்பில் வந்து எக்ஸஸாக க்ரீம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவன் பண்ண பாருங்கள். நீங்கள் லைட்டாக க்ரீம் வச்சு அதிலே வந்து ஷார்ப் எட்ஜ் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அன்ஈவனாக தான் வரும். இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேக்குக்கு வந்து க்ரீம் அதிகமாக வேண்டாம்,
எனக்கு ஆனால் வந்து ஷார்ப் எட்ஜ் வேணும், இவ்வளோ டிசைன்ஸ் வேணும் அப்படிலாம் கேட்பாங்க. அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் தெளிவாக கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுங்க. க்ரீம் கொடுத்தா தான் அந்த அளவுக்கு டிசைன்ஸும் ஷார்ப் எட்ஜும் வரும் அப்படிங்கிறத முன்னாடியே தெளிவாக சொல்லிவிடுங்க. இப்போ வந்து க்ரம் கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ப் எட்ஜு கொடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் கேக்கை வந்து ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுருந்தேன். ஏன்னா வந்து டாப்பில் வந்து நம்ம கிளேஸ் டிசைன் கொடுக்க போகிறேன், அதனால் வந்து 1 hour போல் செட் பண்ண வச்சுருந்தேன். செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நியூட்ரல் கிளேஸ் ஜெல் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சமாக பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ டாப்பில் கொடுத்துட்டு பேலட் நைஃப் வச்சு ஈவன் பண்ணிவிட்டு சைட்லேயும் வந்து ட்ரிப்பிங்ஸ் மாதிரி கொடுக்கணுன்னா கூட கொடுக்கலாம். நான் வந்து சைட்லேயும் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன், பேலட் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ பிகினராக இருக்கீங்கன்னா சைட்லலாம் வந்து பைப்பிங் பேக்கில் வந்து நியூட்ரல் ஜெல்லை ஆட் பண்ணி பைப்பிங் பேக்கில் நீங்கள் சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேக் போர்டையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஸ்காட்ச் ப்ரலைன் இருக்குல்ல, அதை பாட்டமில் மட்டும் டிசைனுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக கூட கொடுக்கலாம், நம்ம சேனல்லே நிறைய வீடியோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சைடில் வந்து பாட்டம் டிசைன் நீங்கள் கொடுக்கணுன்னாலும் க்ரீமில் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் ப்ரலைன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ டாப்பில் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாசில் எடுத்திருக்கேன். அந்த நாசிலுக்கு நேம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஓப்பன் ஸ்டார் நாசிலில் லைட்டாக வந்து ட்விஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். சரியாக தெரியலை, நம்பர் தெரியல. இப்போ அதை வந்து டாப்பில் டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கிளேஸ் டைப்பில் நீங்கள் டாப்பில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா க்ரீமில் வந்து டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே லைட்டாக ஸ்கிட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் நாசில் வந்து கேக்குக்குள்ளே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல அழகான டிசைன் வரும். க்ரீம் வந்து மூவ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ டாப்பில் வந்து சாக்லேட் கார்னிஷும் சின்னதாக வந்து ஒரு வேஃபர் சாக்லேட்டும் வச்சுட்டு ஒரு பேப்பர் பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, அதை வச்சு டெக்கரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கேக் போர்டு இருக்குல்ல, அது வந்து என்ன சைஸில் எடுத்துருக்கீங்களோ அதே சைஸில் கேக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரியே கேக் பாக்ஸ் வந்து ஹைட்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்லேயே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. 5 inch ஹைட் இருக்கிற மாதிரியே கேக் பாக்ஸ் சூஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஹோம்மேடாக பண்ணும்போது ஹைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா கேக்குமே, அதனால் நல்லா ஹைட் இருக்கிற மாதிரியே கேக் பாக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரிப்பன் வந்து நீங்கள் டாப்பில் கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கிஃப்ட் ஷாப்லலாம் கிடைக்கும், பேக்கிங் மெட்டீரியல் ஷாப்லேயே இதுவும் அவைலபிளாக இருக்குது. கேட்டிங்கனாலே அவங்களே எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில கடைகளில் வந்து எங்கே இருக்குன்னு வந்து எடுத்து கொடுப்பாங்க, சில கடையில் அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிவிடுவாங்க, நம்ம தான் போய் தேடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக வால்டாக்ஸ் ரோடு ஃபுல்லாகவே பேக்கிங் மெட்டீரியல் ஷாப் நிறைய இருக்குது, போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து டபுள் சைட் டேப் மாதிரியே வந்து செலஃபன் டேப்பை வந்து மாற்றிட்டு அதை வந்து பேக் சைடில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இந்த ரிப்பனில். அதை வந்து கேக் பாக்ஸில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து டிசைன் பண்ண பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. ஒயிட் பாக்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பனோ ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ வந்து கேக் பாக்ஸில் வச்சதுக்கப்புறமா ஃபாண்டண்ட்டை அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஃபாண்டண்ட்டை வச்சுட்டு கேக் பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாமான்னு கேட்குறீங்க. ப்ளீஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, கேக்கோட கூலிங்க்கே ஃபாண்டண்ட் வந்து மெல்ட் ஆகும். அதனால் வந்து கேக்கு வந்து எப்போ டெலிவரி கொடுக்குறீங்களோ அது 1/2 hourலேருந்து 1 hour முன்னாடி வந்து கேக்கு மேலே வந்து ஃபாண்டண்ட்டை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. டைம் எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடியே நீங்கள் பண்ணிவிட்டு கேக் பாக்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் என்ன தான் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சாலும் அந்த மெல்ட் ஆகிறது ஆகத்தான் செய்யும். இப்போ ஃபாண்டன்ட் டெக்கரேஷன்ஸ் நிறைய இருக்குன்னா 1 hour பிஃபோராக ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் தான் டெக்கரேஷன்ஸ் இருக்குன்னா ஒரு 1/2 hour பிஃபோராக ப்ளேஸ் பண்ண ஆரம்பிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.